சூரத்துல் மஸத். அத்தியாயம் 111. பனைநார். மக்காவில் அருளப்பெற்றது. வசனங்கள் 5. திருக்குர்ஆனின் 111வது அத்தியாயம் அல் மஸத் ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும். இதில் 5 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். அபுலஹபின் கரங்கள் அழியட்டும், அவ்வாறே அவன் அழிந்தும் போனான். அவனது செல்வமோ அவன் தேடிக்கொண்டதோ அவனை காப்பாற்றப் போவதில்லை. கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பில் அவன் விரைவில் நுழைவான். விறகு சுமக்கும் அவனுடைய மனைவியும் நுழைவாள். அவளது கழுத்தில் பனை நாரினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் குறைஷி குல தலைவர்களில் ஒருவரான அபுலஹப் குறித்தும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் குறித்தும் தெரிவிக்கின்றான். அருளப்பெற்ற பின்னணி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் பள்ளத்தாக்கு நோக்கி கிளம்பிச் சென்று அங்குள்ள சஃபா என்னும் மலை மீது ஏறி, யா சஃபாஹா, இதோ அதிகாலை ஆபத்து, உதவி உதவி என்று கூவி அழைத்தார்கள். உடனே அவர்களிடம் குறைஷியர் குழுமினர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களிடம் காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்குவதற்காக உங்களை நோக்கி பகைவர்கள் வருகிறார்கள் என்று தகவல் சொன்னால் என்னை நீங்கள் நம்பியிருப்பீர்களா என்று கேட்டார்கள். குழுமியிருந்த மக்கள், ஆம், நம்பவே செய்வோம் என்று பதிலளித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் ஏக இறையை நீங்கள் ஏற்க மறுத்தால் கடும் வேதனை ஒன்று எதிர்நோக்கி உள்ளது என உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் அபுலஹப், உனக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை ஒன்று திரட்டினாயா என்று கேட்டான். அப்பொழுதுதான் அல்லாஹ், அபுலஹபின் கரங்கள் அழியட்டும், அவ்வாறே அவன் அழிந்தும் போனான் என்று தொடங்கும் இந்த அத்தியாயத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரை அருளினான். மற்றொரு அறிவிப்பில் நபி அவர்கள் கடும் வேதனை ஒன்றை எதிர்நோக்கி உள்ளது என உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று கூறியதும் அபுலஹப் தம் இரு கைகளையும் உதறியவாறு எழுந்தான். நாளெல்லாம் உனக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகவா எங்களை ஒன்று கூட்டினாய் என்று கேட்டான். அப்பொழுதுதான் அல்லாஹ், அபுலஹபின் கரங்கள் அழியட்டும், அவ்வாறே அவன் அழிந்தும் போனான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப் என்று தொடங்கும் இந்த அத்தியாயத்தை அருளினான் என்று இடம்பெற்றுள்ளது. தப்பத் யதா அபி லஹப், அபுலஹபின் கரங்கள் அழியட்டும் எனும் முதலாவது வாக்கியம் அபுலஹபிற்கு எதிரான சாபமாகும். தப்ப, அழிந்தும் போனான் எனும் இரண்டாவது வாக்கியம் அவன் சந்திக்க உள்ள நிலை பற்றிய செய்தியாகும். யார் இந்த அபுலஹப்? இந்த அபுலஹப் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர்களில் ஒருவன் ஆவான். அவனது பெயர் அப்துல் உஸா பின் அப்துல் முத்தலிப் என்பதாகும். அவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக தொல்லைகள் கொடுத்து வந்தான். நபிகளார் மீது கோபம் கொண்டு அவர்களையும் அவர்களின் மார்க்கத்தையும் குறை கூறி வந்தான். அறியாமை காலத்தில் வாழ்ந்தவரும் பின்னர் இஸ்லாத்தில் இணைந்தவருமான பனு தீல் குலத்தைச் சேர்ந்த ரபியா பின் அப்பாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை நான் அறியாமை காலத்தில் துல் மசாஜ் சந்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அப்பொழுது அவர்கள் மக்களெல்லாம் தம்மை சுற்றி குழுமி இருக்க, மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபிகளாருக்கு பின்னால் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் பிரகாசமிக்கவனாகவும் மாறுகண் உடையவனாகவும் இரட்டை சடைக்காரனாகவும் இருந்தான். அவன், இவர் மதம் மாறியவர், பொய்யர் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நபி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவனும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். அவன் யார் என்று மக்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், இவன் நபி அவர்களின் தந்தையின் சகோதரன் அபுலஹப் ஆவான் என்று கூறினர். திசை மாற்ற திட்டமிடுகிறார் என்றான். மற்றொரு அறிவிப்பில் ரபியா பின் அப்பாத்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை நான் இளைஞனாக இருந்தபோது என் தந்தையுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கூட்டமாக சென்று இஸ்லாமிய அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நபிகளாருக்கு பின்னால் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் மார்க்கன் உடையவனாகவும் முகம் பிரகாசிப்பவனாகவும் தோள் வரை தொங்கும் நீண்ட தலைமுடி உடையவனாகவும் இருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரிடம் நின்று, இன்ன கூட்டத்தாரே, நான் உங்களுக்காக அனுப்பப்பெற்ற அல்லாஹ்வின் தூதர் ஆவேன். அல்லாஹ்வையே வழிபடுங்கள், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள், என்னை உண்மைப்படுத்துங்கள். எதனுடன் அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதை அவன் சார்பாக நான் செயல்படுத்த எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அளியுங்கள் என்று உங்களை நான் ஏவுகிறேன் என கூறினார்கள். நபி அவர்கள் இவ்வாறு கூறி முடித்ததும் நபிகளாருக்கு பின்னால் இருந்து அந்த ஆள், இன்ன கூட்டத்தாரே, இவர் லாத், உஸா இன்னும் ஜின்களில் உங்களுக்கு வேண்டப்பட்டோர் ஆகியோரையெல்லாம் விட்டு உங்களை விலக்கி தான் கொண்டு வந்திருக்கும் புதிய கொள்கைக்கும் தவறான வழிக்கும் உங்களை திசை திருப்ப நினைக்கிறார். இவருக்கு நீங்கள் செவி சாய்க்காதீர்கள், இவரை பின்பற்றாதீர்கள் என்று கூறுவான். அப்பொழுது நான் என் தந்தையிடம் இவன் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இவன் நபி அவர்களின் தந்தையின் சகோதரன் அபு லஹப் ஆவான் என்று கூறினார்கள். அபு லஹப் அழியட்டும். இங்கு அல்லாஹ் முதலாவது வசனத்தில் அபு லஹபின் கரங்கள் அழியட்டும் என்று கூறுகின்றான். அதாவது அவனுடைய கரங்கள் இழப்பையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கட்டும், அவனது செயலும் முயற்சியும் தோல்வி அடையட்டும், அடுத்து அவ்வாறே அவன் அழிந்தும் போனான் என அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இழப்பும் அழிவும் அவனுக்கு உறுதியாக ஏற்பட்டு விட்டன. அடுத்த வசனத்தில் அவனது செல்வமோ அவன் தேடிக்கொண்டதோ அவனை காப்பாற்றப் போவதில்லை என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அவன் தேடிக்கொண்டது என்பது அவனுடைய குழந்தையை குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அவனது செல்வம் அவனுக்கு கை கொடுக்காது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளுமாறு தம் சமூகத்தாருக்கு அழைப்பு விடுத்தார்கள். அப்பொழுது அபு லஹப், என் சகோதரின் மகன் கூறுவது உண்மையாக இருக்குமானால் மறுமை நாளில் எனது செல்வம் என் குழந்தை ஆகியவற்றை அர்ப்பணித்து வேதனையிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்றான். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவனது செல்வமோ அவன் தேடிக்கொண்டதோ அவனை காப்பாற்றப் போவதில்லை எனும் இந்த வசனத்தை அருளினான். அடுத்த வசனத்தில் கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பில் அவன் விரைவில் நுழைவான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது தீப்பொறிகளும் தீச்சுவாலிகளும் நிறைந்த கடுமையாக சுட்டெரிக்கும் தன்மை கொண்ட நரக நெருப்பில் அவன் விரைவில் நுழைவான். விறகு சுமக்கும் அவன் மனைவியும். அடுத்த வசனத்தில் விறகு சுமக்கும் அவனுடைய மனைவியும் நுழைவாள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அவனுடைய மனைவி குறைஷி பெண் தலைவியரில் ஒருவராக இருந்தாள். அவள் உம்மு ஜமீல் ஆவாள். அவளது பெயர் அர்வா பின்த் ஹர்ஃப் பின்த் உமையா என்பதாகும். அவள் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி ஆவாள். தன் கணவன் ஏக இறையை ஏற்க மறுப்பதற்கும் அதில் பிடிவாதமாக இருப்பதற்கும் அவள் துணை போனாள். இதனாலேயே மறுமை நாளில் நரக நெருப்பில் அவன் அனுபவிக்கும் வேதனையிலும் அவள் அவனுக்கு உதவியாக இருப்பாள். இதனாலேயே இங்கு விறகு சுமக்கும் அவனுடைய மனைவியும் நுழைவாள். அவளது கழுத்தில் பனை நாரினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது தன் கணவன் அனுபவிக்கும் நரக வேதனையை அதிகப்படுத்தும் விதமாக விறகுகளை சுமந்து கொண்டு வந்து அவன் மீது போடுவாள். அவள் அதற்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பாள். கழுத்தை சுருக்கும் கயிறு. இங்கு அல்லாஹ் அவளது கழுத்தில் பனை நாரினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றான். இதில் பனை நார் என்பதை குறிக்க மசத் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது. இது நரக நெருப்பின் நாரை குறிக்கிறது என முஜாஹித் அவர்கள் கூறினார்கள். இங்கு விறகு சுமப்பவள் என்பதை குறிக்க ஹம்மாலத்தல் ஹதபு என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது. இங்கு முஜாஹித், இக்ரிமா ஆகியோர் அவள் கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தாள் என விளக்கம் அளித்துள்ளனர். இதையே விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்களும் தேர்வு செய்துள்ளார்கள்.
பாதையில் முட்களை கொட்டிய பாதகி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் அவள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் முற்களை போட்டுக் கொண்டிருந்தாள், அதையே இச்சொடர் குறிக்கிறது என்று கூறியுள்ளனர். சயீத் பின் அல் முசையப் அவர்கள் கூறியதாவது, அவளிடம் உயர் ரக கழுத்து மாலை ஒன்று இருந்தது. முஹம்மதின் மீதான விரோதத்தை வளர்ப்பதற்காக அதை நான் செலவு செய்வேன் என்று அவள் கூறியிருந்தாள். அதற்கு பதிலாக அல்லாஹ் மறுமை நாளில் நெருப்பாலான ஒரு நாரை அவள் கழுத்தில் சுருக்கு போட்டு விடுவான். மசதி என்றால் பொருள் என்ன? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மசதி என்றால் நார் என்று பொருள் கூறினார்கள். சிலர் மசதி என்பது நெருப்பாலான கழுத்து மாலையாகும், அதன் நீளம் 70 முழமாகும் என்று கூறுகிறார். ஜௌஹரி அவர்கள் மசதி என்றால் நாராகும், அத்தோடு மசதி என்பது பனை நார் அல்லது பேரிச்சை ஓலைகளால் திரிக்கப்பட்ட கயிற்றுக்கு சொல்லப்படும் என்று கூறியுள்ளார்கள். ஓர் அறிவிப்பில் முஜாஹித் அவர்கள் மசத் என்பது இரும்பாலான கழுத்து மாலை என்று கூறியுள்ளார்கள். கருகிய கவி. அஸ்மா பின் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அபுலஹபின் கரங்கள் அழியட்டும் எனும் இந்த அத்தியாயம் அருளப்பெற்ற போது கண் பார்வை குறைவுள்ள உம்மு ஜமீல் பின் ஹர்ஃப் ஓலமிட்டவாறு ஒரு பிடி கல்லுடன் நபி அவர்களை நோக்கி வேகமாக வந்தாள். அப்பொழுது அவள் பின்வருமாறு கூறினாள்: மறுத்தோம் இழிந்தவரை, வெறுத்தோம் அவர் மார்க்கத்தை, எதிர்த்தோம் அவர் உத்தரவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடன் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவளை அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்ததும், அல்லாஹ்வின் தூதரே, அவள் உங்கள் முன்னே வந்து கொண்டிருக்கிறாள், அவள் உங்களை பார்த்து விடுவாளோ என நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அவள் என்னை பார்க்க மாட்டாள் என்று கூறிவிட்டு பாதுகாப்புக்காக குர்ஆன் ஓதத் தொடங்கினார்கள். இவ்வாறே அல்லாஹ் ஒரு வசனத்தில், நபியே, நீர் குர்ஆனை ஓதும்போது உமக்கும் மறுமை மீது நம்பிக்கை கொள்ளாதோருக்கும் இடையே மறைந்த ஒரு திரையை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று 17வது அத்தியாயம் 45வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். உம்மு ஜமீல் வந்தால் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகில் நின்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவளால் பார்க்க முடியவில்லை. அவள், அபுபக்கரே, என்ன, உம்முடைய தோழர் என்னை இகழ்ந்துரைத்ததாக எனக்கு செய்தி வந்ததே என்றாள். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இந்த ஆலயத்தின் இறைவன் மீது ஆணையாக அவர் உம்மை இகழவில்லை என்று கூறினார்கள். அப்பொழுது அவள், நான் குறைஷி குலத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரின் மகள் என்பது அவர்களுக்கே நன்றாக தெரியும், எனவே என் விஷயத்தில் அவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளட்டும் என்று கூறியவாறு திரும்பிச் சென்றாள். சாபமிட்ட உம்மு ஜமீல். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான வலீத் பின் கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸில் அல்லது வேறொன்றில் கூறியிருப்பதாவது, ஒருமுறை உம்மு ஜமீல் காபாவை சுற்றி வந்த பொழுது தான் அணிந்த கம்பளி அங்கிலில் இடறிக்கொண்டாள். அப்பொழுது அவள், இழிந்தவர் முஹம்மத் நாசமடையட்டும் என்று கூறினாள். அறிஞர்களில் சிலர் கூறியதாவது, இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள மசதி என்பது நரக நெருப்பை குறிக்கிறது. நரக நெருப்பாலான கயிறு அவளது கழுத்தில் இருக்கும். அந்த கயிற்றால் நரகத்தின் உச்சிக்கு அவள் கொண்டு செல்லப்படுவாள். பின்னர் அங்கிருந்து நரகத்தின் அடித்தளத்தில் தூக்கி எறியப்படுவாள். இவ்வாறே அவள் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பாள். இதிலுள்ள ஒரு அற்புதம். அறிஞர்கள் கூறியதாவது, இந்த அத்தியாயத்தில் வெளிப்படையான ஒரு அற்புதம் உள்ளது. அதாவது நபி அவர்கள் இறை தூதர்தான் என்பதற்கான தெளிவான சான்று உள்ளது. ஏனென்றால் கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பில் அவன் விரைவில் நுழைவான். விறகு சுமக்கும் அவனுடைய மனைவியும் நுழைவாள். அவளது கழுத்தில் பனை நாரினால் திரிக்கப்பட்ட கயிறு இருக்கும் என்னும் வசனங்கள் அருளப்பெற்று இருவரும் நற்பேரற்றவர் ஆவார், இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார் என்று இறைவன் அறிவித்தான்.
அன்று முதல் அவ்விருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வெளிப்படையாகவோ அந்தரங்கமாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ இறை நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தவில்லை. அதாவது குர்ஆனை பொய்யென காட்டுவதற்கேனும் வெளிப்படையில் இருவருமே அல்லது ஒருவரோ இஸ்லாத்தில் இணைந்திருக்கலாம் அல்லவா? அது கூட நடவாத வண்ணம் செய்து தன் முன்னறிவிப்பை அல்லாஹ் மெய்ப்பித்தான். எனவே இந்த ஒன்றே நபி அவர்கள் உண்மையிலேயே ஒரு இறை தூதர்தான் என்பதற்கு மிகவும் பலமானதோர் ஆதாரமாக அமைந்துவிட்டது. அல் மசது அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவு பெற்றது. எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.